அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் காயத்ரி சரவணன். அப்பா சிவபெருமானுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுறோம். பலவிதமான அபிஷேக திரவியங்களால் அபிஷேகம் செய்து வழிபடுறோம். அதனால் பல நன்மைகளை நம்ம பெறுறோம். இப்போ சிவபெருமானுக்கு உகந்த அபிஷேக திரவியங்கள் என்னென்ன, அதனால் நம்ம அபிஷேகம் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கிது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு அபிஷேக பொருளுக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. அது என்னென்னு பார்ப்போம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து இதை பற்றி நிறையா வீடியோ போடுறேன் நான். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வலம்புரி சங்கு அபிஷேகம். அப்போ சிவன் பெருமானுக்கு மிகவும் உகந்த அபிஷேகம்னா வலம்புரி சங்குனா செய்யப்படுற அபிஷேகம் தான். அது வலம்புரி சங்கில் மகாலட்சுமியும் குபேரனும் வாசம் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. வலம்புரி சங்கினால் அபிஷேகம் செஞ்சோம்னா சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். நம்ம தீவினைகள்லாம் நீங்கி நம்ம நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படின்னு. ஓகே, ரெண்டாவது விபூதி அபிஷேகம். நம்ம விபூதியால் அபிஷேகம் செஞ்சோம்னா இன்ப வாழ்க்கையும் மோட்சமும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து கரும்புச்சாறுனால நம்ம அபிஷேகம் செஞ்சோம்னா நோய் நொடிகள் நீங்கி ஆரோக்கிய வாழ்வு வாழலாம். அப்புறம் அடுத்து எலும்பிச்சை பழச்சாறு. அப்போ எலும்பிச்சை பழச்சாறுனால அபிஷேகம் செஞ்சோம்னா நம்ம எதிரிகள்லாம் நீங்கி பகைமையெல்லாம் அகன்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பகைமையெல்லாம் விலகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இளநீர் அபிஷேகம். இளநீர் அபிஷேகம் செஞ்சோம்னா இன்பமான வாழ்வு வாழலாம். பஞ்சாமிர்தம் அபிஷேகம். பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செஞ்சோம்னா நம்ம உடலும் உள்ளமும் நல்ல வலிமை பெறும். அடுத்து தேன்லாம் அபிஷேகம் செஞ்சோம்னா ஒரு இசை வல்லமை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாலால் அபிஷேகம் செஞ்சோம்னா நோய் நொடிகள்லாம் நீங்கி நல்ல ஆரோக்கியமும் ஆயுளும் நீடிக்கும். அடுத்து தயிர்னால அபிஷேகம் செஞ்சோம்னா நல்ல குழந்தைகள் பெறலாம் அப்படின்னா. நெய்யினால் அபிஷேகம் செய்தால் முக்தியை தரும். நெய் அபிஷேகம் நம்ம முக்தியை தருமா. நல்லெண்ணெய். அடுத்து சிவனை தூய நல்லெண்ணெயில் வாசனை திரவியங்கள் கலந்து அபிஷேகம் செஞ்சோம்னா நம்ம வாழ்வில் நோய் நீங்கி நோயற்ற வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து மஞ்சத்தூள் அபிஷேகம். மஞ்சத்தூள் அபிஷேகம் செய்கிறதுனால நம்ம பெரிய மனிதர்களோட அன்பு நமக்கு கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து திராட்சை பழத்தினால நம்ம அபிஷேகம் செஞ்சோம்னா நமக்கு செல்வம் அதிகரிக்கும், செல்வம் வளம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது கோயில்லனா நம்ம அர்ச்சகர்களிடம் நமக்கு எது ஏற்றதோ அந்த பொருளை கொடுத்து நம்ம அபிஷேகம் பண்ணலாம். வீட்டில் பூஜை பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டில் முறைப்படி சிவலிங்கம் வைத்து பூஜை செய்கிறவங்க அவங்கவுங்க பலனுக்கு ஏற்றாப்புல பொருட்களை வச்சு அபிஷேகம் செய்யலாம். ஓகே, இப்படி செஞ்சோம்னா நம்ம நினைத்த கதை சீக்கிரம் நிறைவேறும். ஓம் நமச்சிவாயா. அனைவருக்கும் சிவனர்கள் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.